ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயந்தாங்க இருக்குது. அதுவும் எங்கள் லைஃப்பில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே இப்படி தான் நடக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிறேன். எனக்கு மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது என்னன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டே. அதனால் நாங்கள் திருவண்ணாமலையில் இருக்கோம் கைஸ். திருவண்ணாமலையில் வந்து இந்த மாதிரி நிறைய சாமியாருங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் கிரிவலம் சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்களாம் கிரிவலம் வந்திருக்கீங்களா என்ன ஏதுன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எப்போவுமே எங்கள் வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபுட்டு வந்து அன்னதானம் பண்ணுவோம் கைஸ். அந்த மாதிரி விஷயத்தான் இப்போ நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த வயசான பாட்டி ரொம்ப பாவம், பெட்ஷீட்டு கேட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டே வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் போன உடனே வாங்கி கொடுத்துட்டோம். அதான் மேலே பொத்திட்டு இருக்காங்க. அப்புறம் கைஸ் என்ன ஆச்சுன்னா, நிறைய பேருக்கு நாங்கள் ஃபுட்டெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தோம். நிறைய வீடியோ என்னால் எடுக்க முடியல. ஏன்னா நான் கையில் குழந்தை வச்சிட்டு இருந்தேன்னா, அதனால் வீடியோ எடுக்கவே முடியல சரியா. இதுமாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் ஃபுட்டெல்லாம் கொடுப்போம் கைஸ். எங்கள் வீட்டுக்கார் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் தான் கைஸ் வளர்ந்தார். அவருக்கு வந்து அப்பா அம்மா யாருமே இல்லை. நாங்கள் வந்து லவ் மேரேஜ் தான். அவருக்கு பிறந்த நாள் வந்துச்சுன்னா எப்போவுமே ஃபுட்டு கொடுப்போம் கைஸ். அந்த மாதிரி விஷயந்தாங்க இன்றைக்கி நடந்துட்டு இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நல்ல விசேஷம் எதுவாக இருந்தாலும் சரி, நினைவு நாள் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலைக்கு வந்து ஃபுட்டு வந்து கொடுங்க, அன்னதானம் செய்யுங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உங்களால் முடிஞ்ச ஒரு 5 பேருக்காச்சும் ஃபுட்டு வாங்கி கொடுங்களேன். அடுத்த வருஷம் நீங்கள் 100 பேருக்கு வாங்கி கொடுக்கல அளவுக்கு முன்னேறிடுவீங்க. அந்த மாதிரி தான் கைஸ் எங்கள் லைஃப்லேயும் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு வருஷம் நாங்கள் ஒரு 10 பேருக்கு தான் ஹோட்டலில் வாங்கிட்டு போனோம் சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் 10 பேர் கொடுக்குறத பார்த்துட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களால் முடியல. இல்லை, எங்ககிட்ட காசும் இல்லை, வசதியும் அப்போ இல்லை. இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு மனசுக்கு. நான் என்ன பண்ணோம், அண்ணாமலையாரே இது என்னப்பா சோதனை, சாப்பாடு பசிக்குதுன்னு வராங்க, நமக்கு கொடுக்குற அளவுக்கும் வசதி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எங்கள் பிஸ்னஸில் கொஞ்சம் ரொம்ப லாஸாக இருந்துச்சு, நிறைய கடன் இருந்துச்சு. அதனால் எங்களால் முடியல. அதனால் அந்த வருஷம் பிறந்த நாளுக்கு நம்ம கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் கொடுத்தாரு. இது அடுத்த வருஷம் மறு வருஷம் இது எங்களால் நிறைய பேருக்கு ஒரு 100 150 பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கைஸ். இந்த மாதிரி நீங்களும் 1000 கஷ்டங்கள் இருக்கட்டும், இருந்தாலும் மறக்காம உங்களால் முடிஞ்ச ஒரு 5 பேருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க. அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இருக்க முடியாது. வீட்டில் கேக்லாம் வெட்டுங்க, நல்லா ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த பழக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வாங்கல. உங்கள் லைஃப் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மேம்படும். மேலே மேலே முன்னேறிட்டே போவீங்க. கஷ்டம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் படிப்படியாக இந்த அண்ணாமலையார் வந்து கம்மி பண்ணிடுவார் கைஸ். உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி அன்னதானம்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன ப்ரொசீஜர்ன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு வருஷம் ஒருத்தரால் வர முடியலன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், எங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கும் நாங்கள் வந்து அன்னதானம் பண்ணிவிட்டு கோயிலில் போயிட்டு அவருக்கு வந்து பேரில் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அவருக்கு நாங்கள் அந்த வீடியோ எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணோம். அவர் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவங்க வந்து சிங்கப்பூரில் இருந்தாங்க. அவங்களால என்னால் வர முடியாது, அண்ணாமலையார் கோயிலில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பண்ணிவிடுங்க சொன்னாங்க. நாங்களும் அவங்களுக்கு பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணோம் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் மறக்காமல் அன்னதானம்லாம் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயே கூட நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அந்த பழக்கத்தை எப்பயும் கொண்டு வாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் சின்ன வயசுலேருந்தே அனாத ஹாஸ்டலில் வளர்ந்ததால் அவருக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார். அவருக்காக தான் இந்த மாதிரி விஷயம் நாங்கள் பண்ணி எங்களுக்கு அப்பத்துலேருந்தே பழகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். எங்கள் குழந்தைங்க பர்த்டே என்னென்னு எங்கள் மாமியார் மாமனார் நினைவு நாள் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி தாங்க செய்வோம். இப்போ பாருங்களேன், ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இதை விட என்ன இருக்குது. அவருக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சந்தோஷன்றது அவருக்கு ரொம்ப 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 பிடிச்சமான விஷயம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.